தேசிய கல்விக் கொள்கையை கண்டிப்பா எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரதான் சொல்லியாச்சு, எந்த நேரத்திலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த உதயநிதி முதலில் இந்த கல்வியை இவர்கள் அரசியலாக்குவதை விட வேண்டும். மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இன்னொன்று, வன்மையாக இந்த அரசை கண்டிக்கிறேன். ஏதோ மத்திய அரசு இதுக்கு நிதி கொடுக்கல சர்வ சிக்ஷா அபியானுக்கு கொடுக்கலன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இல்ல, இதுல நீங்க பாத்தீங்கன்னா 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கு தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டது. இப்ப இருக்கிற PM ஸ்ரீ திட்டம் இந்த குழந்தைகளின் மேம்பாட்டுக்காக மேல்படுத்துவது. தமிழக அரசை பொறுத்தமட்டில் தனியார் பள்ளிகளுக்கு அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். அதனால்தான் தேசிய கல்விக் கொள்கை அவர்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். இங்கே உள்ள இன்னொன்னு கேட்கிறேன், நீங்க அரசாங்க பள்ளியில படிக்கிற அமைச்சர்கள் பிள்ளைகளை பார்க்க முடியாது, முதலமைச்சர் வீட்டு சார்ந்தவர்களையும் பார்க்க முடியாது. அதனால அவர்களுக்கே அரசாங்க பள்ளிகளில் படிக்க வைப்பதற்கு, குழந்தைகளை மேம்படுத்துவதற்கு எண்ணம் இல்லை. அரசாங்க பள்ளி மாணவர்கள் இன்னும் மேம்பட வேண்டும், இன்னும் அவர்கள் உயர்நிலைக்கு அடைய வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இதை இவர்கள் அரசியலாக்குகிறார்கள். அதே போல மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று சொன்னது தப்பு. 10,000 கோடி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு விட்டது. அது மட்டுமல்ல, அன்றைய சீஃப் செக்ரட்டரி என்ன சொன்னாங்க, ஒரு குழு போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அதுக்கு முன்னாலேயே நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார்கள். இதில் அப்பட்டமான அரசியல் செய்கிறது ஸ்டாலின் அரசு என்பதை நான் தெரிவிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.